வெல்கம் டு கேமர்ஸ் வியூ பாட்காஸ்ட் செஷன். அடுத்த கேள்வி என்னன்னா, இட் நெகட்டிவிட்டி சம்திங் தட் யூ ஷுட் பி கன்சர்ன் இன் யுவர் லைஃப் ஆர் மூவ் ஆன். அதாவது இப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன பசங்க வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு வியூஸ் வரலன்னொடனே ஐ எம் ஷூட்டிங் யூடியூப் யார் அந்த 2 பேர்கிட்ட, டேய் நீ யாரா, நான் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணேன்டா, சரி பிக் பண்ணிக்க, நான் என்ன பண்றது ப்ரோ, அதெல்லாம் பேச ப்ரோ, நான் ஏன்டா பேசணும், சப்ஸ்கிரைப் பண்ணதை தெரியாம பண்ணிட்டேன்டா, இதெல்லாம் கூட பேசிட்டு பண்ற மாதிரி நம்ம இப்படி கொஞ்சம் ஒரு சர்க்காஸ்டிக்கா போறோம். பட் சீரியஸ்லி ம். பீப்புள் ஆர் அரௌண்ட் ஒரு 1M பீப்புளும் பண்றாங்க. ஏன்னா வந்துட்டு பீப்புள் கிவிங் அப். சம் ம். வந்துட்டு உண்மையிலேயே லைஃப்ல ஒரு பிரச்சனை இருக்கு, they are giving up. நீ ரீசெண்டா நிறைய பேர் பார்த்திருக்கேன், பீப்புள் ஆர் கிவிங் அப் அண்ட் மூவிங் இன் டு த ஒர்க் லைஃப். ஆர் சம் பீப்புள் வந்து பர்சனல் லைஃப்னால விட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த நெகட்டிவிட்டியை வந்து நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்றாங்க. நான் இந்த யூடியூப் பண்ணலன்னா நான் எல்லாத்துக்கும் இமயம் பண்ணல, பஜ்ஜி போண்டா கடை போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ரியலி அவங்க வந்து அந்த மாதிரி பேசுறாங்க. எனக்கே ஒரு சில டைம்லாம் தோணும், ஐயோ, நம்ம ஒரு 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் முடியாது. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க பார்க்கணும்னா அவங்க இன்ஃபுளுஸ் பண்றாங்கல்ல. நம்ம நம்ம பிடிச்ச விஷயத்தையே அவங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றது, அந்த கேஸ் லைட்டிங் மாதிரி. ஸோ அவங்க ஒன்று பண்ணி ஒரு கைண்ட் ஆஃப் சம்திங் பண்ணி, ப்ரோ யூடியூப்ல ஒண்ணுமே இருக்காது, யூடியூப் பண்ணீங்கன்னா ப்ரோ நான் இவ்வளோ சம்பளம் ப்ரோ, எனக்கு எதாவது ஆச்சா, நீ ஏன் ப்ரோ பண்ற, அவன் அவனுக்கு லக்கு இருந்து அவன் ஏதோ ஆயிருப்பான், ஓகேவா. ஆரம்பத்திலேயே டிடிஆர் வந்துட்டு வராத வராத ட்ரெயின் போ போ போன்னு சொன்னோன்னே ட்ரெயினே வராம போயிடுச்சு, அவன் ஏறல. இந்த மாதிரி கதை தான். அந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க பாக்குற, ஏன்னா வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டி யூடியூப்ல எப்படி தெரியுது. நெகட்டிவிட்டி நிறைய ஃபார்ம்ஸ்ல வரும். ஒன்று வந்து நீ சொல்ல மாதிரி எனக்கு வியூஸே வரல, இல்லை ரீச் ஆகல, அதனால நான் குவிட் பண்றேன். இது எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு எடுத்துன்னு போனாங்கன்னா, நான் பார்த்ததுல வந்து அப்படியே வீடியோவாவே போடுறது, அதை சொல்லி அது ஒரு ரீசனா சொல்லி வீடியோவே போடுறது. இது வந்து நீங்க ரொம்ப தூரம் போயிட்டதுக்கு அப்புறம் திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தப்பா இருக்கும், உங்களுக்கே தப்பா இருக்கும். அமைச்சரா இருக்கும், தப்பா இருக்கும் அது. ஒண்ணு, நீங்க உங்களையே புட் டவுன் பண்றீங்க. எனக்கு இது வரல, எனக்கு வரலன்னா வரல ப்ரோ, ஓகே தான், இதுல என்ன இருக்கு, எல்லாருக்குமே எல்லாமே வராதுல்ல அப்படின்ற மைண்ட் செட் இருக்கணும். இப்போ திடீர்னு நாளைக்கு என் சேனல் இல்ல, எனக்கு எல்லாம் போச்சு, எல்லா வியூஸ் எல்லாம் போயிடுச்சு, ஓகே அவ்வளவுதான். அப்படி எடுத்துன்னு போனோம், இல்ல இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம்னு பார்த்துட்டு அப்படி போகணுமே தவிர, எனக்கு சேனல் வியூஸ் போயிடுச்சுன்ற டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அது ஒரு வீடியோவா போட்டு ஒரு சின்ன லைவோ இல்ல ஷார்ட்ஸோ போடுறது வந்து, ஒண்ணு உங்களே நீங்க புட் டவுன் பண்றீங்க. ரெண்டாவது வந்து நெகட்டிவிட்டி இது மத்தவங்களுக்கு போய் சேருது அப்படின்னு நான் சொல்லுவேன். பாக்குறவனுக்கும் அப்படி போய் சேரும். கஷ்டமா அப்படியே, இல்ல ப்ரோ எனக்கு நான் குவிட் பண்றேன், மேபி கொஞ்ச நாள் கழிச்சு வரேன், இல்ல வருவேனான்னு தெரியாது அப்படின்றதுல வந்து பாக்குறவங்கலாம் சும்மா பாக்கல ப்ரோ, உன்னை பாக்குறவங்கலாம் வந்து உன் மேல வேல்யூ வச்சு மதிச்சு தான் பாக்குறான். வர லைக்ஸ், ஒரு லைக் வந்தாலும் அது ப்ரீஷியஸ், அது வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் போடுறான். மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலும் 1K லைக்ஸ் 2K லைக்ஸ் வச்சிருக்கவங்கலாம் சேனல்லாம் நான் பார்த்திருக்கேன், வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஸோ லைக்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சப்ஸ்கிரைப் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ ஒருத்தன் வரான்னா, வரும்போது அவனுக்கு வந்து நம்ம நம்ம வேல்யூவா ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அதனால தான் வரான். அந்த வேல்யூ என்னவா இருக்கணும்னா பாசிட்டிவிட்டியா மட்டும்தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. நெகட்டிவிட்டியா இருக்கிற பட்சத்துல அது அவனுக்கு ஏறும், மண்டல ஏறும். சே, நம்ம மங்குடி கேமர் நம்ம பார்ப்போம்ல, தலைவன்டா அவன், அவன் என் தலைவனே இப்படி பேசிட்டானடா, ஒருவேளை நம்மளுக்கும் இப்படிதான் ஆகுமோ, நம்மளுக்கும் லைஃப்ல அப்படி போயிடுவான், அவன் ட்ரிஃப்ட் ஆகி போயிடுவான். அவன் நம்பிடுவான், எனக்கும் அப்படிதான் ஆக போகுது, இதான் லைஃப், இப்படிதான் இருக்க போகுது. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் அத அவுட் ஸ்போக்கனா சொல்லி நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்றத வந்து அவுட் ஸ்போக்கனா சொல்லி காமிச்சு அது இது பண்றது தப்பு. அந்த பரிதாப ஓட்டு மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். எனக்கு வரவே இல்லை, என்ன ப்ரோ என்ன விட்டீங்களா, அப்படி தப்பு. அதுவா வரணும், ஆர்கானிக்கலா அதுவா வந்தாதான் ஸ்டேபிளா நிக்கும். ஒண்ணு, நீங்க இது மாதிரி பண்ணி சேர்க்கறதுலாம் வந்து தெரியல, அது எவ்வளவு ஹெல்த்தின்னு தெரியல. இல்ல நீங்க அப்படி பேசிட்டு ஒரு நாள் ஜெயிச்சு காமிச்சீங்கன்னா அது வேற ஸ்டோரி. இதையே நீங்க ஒரு ப்ராசஸாவே அப்பப்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லது இல்ல. நீங்க திடீர்னு ஒரு நாள் நீங்க வந்து நான் செம்ம ஒரு பொசிஷனுக்கு போயிட்டீங்கன்னா திரும்பி பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். நீங்களே உங்க வீடியோ வந்து ரிமூவ் பண்ணணும், அந்த அந்த பதிவெல்லாம் அழிச்சிடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். நம்ம கொடுக்கறது வந்து சுத்தமா நெகட்டிவிட்டியே இருக்கு. நீங்க கொஸ்டினே வந்து நெகட்டிவிட்டி வந்து எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது, ஐ மீன் எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்பேஸ்லன்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா, நெகட்டிவிட்டியே இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். நம்ம வந்தாலே வைப்ஸ் தான், பாசிட்டிவ் வைப்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கோம், நம்மளுக்கு அந்த வாட்சிங்னு வருது இல்ல, அவங்க அத்தனை பேர் பாக்குறாங்கல்ல, வரவனை வந்து கொஞ்சம் சில் பண்ணி அவனை பாசிட்டிவ் மைண்ட் செட்ல அனுப்பிச்சு விடணும்.
நான் என்ன பண்ணுவேன்னா, சில பேர் வந்து பேரு வச்சுட்டு வருவாங்கல்ல. பேர்லயே வந்து லோன், அலோனு, இல்ல ம், சேடு, ம், இல்ல புரியுது. லாஸ்ட் ம், ம், அந்த மாரிலாம் பேர் வச்சுட்டு வருவாங்க. "ஏன் ப்ரோ இப்படி வச்சிருக்கீங்க பேர் மாத்தலாமே" அப்படின்னு சொல்லிட்டு சில பேர மாத்திருக்கேன். ம், டப்புன்னு பேர் மாத்திட்டு வந்திருக்கானுங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. ம், சில பேர் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அது அவங்க பிரச்சனை என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா ம், சொல்ல வேண்டியது நம்ம கடமைன்றேன். ம். அதான். ஹாப்பியா இரு மாமே, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, ஜாலியா இரு அப்படின்றது நம்ம கடமை. ஸோ நெகட்டிவிட்டின்ற ஸ்பேஸ் கொஸ்டினே எனக்கு ம். இல்ல. என்னோட சைடுல, என் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓ! அதான். இப்ப நீ சொன்ன மாரி தான் வச்சுக்கோங்களேன். நீ சொல்ற விஷயங்கள் கரெக்ட்டா இருக்கிற மாரி, இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு டைம்ல பிரேக் எடுக்குறாங்கன்றது வந்து நான் ஒரு சர்க்காசமா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீ ம், ஒரு ரிலே ஓடுற. ஓகேவா? ம், ம், ஆனா, நீ ரிலே வந்துட்டு ஒரு சண்டே இருக்கு. பிளான் பண்ணியிருக்காங்க. நீ ஓடி முடிச்சுட்ட. ஆனா, ம், லைஃப்ல ஒரு ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் வருது. அப்ப நீ ஓடுற. அதே ம், மாரி எல்லா டைமும் தண்ணி பாட்டில் வைப்பான்னு நினைச்சேன்னா, நடக்காத காரியம். ம், ம், ஓகேவா? இவனுக்கு வேணும்னா ஓடிதான் ஆகணும். அதுக்காக ம், ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து தண்ணி பாட்டில் வேணும், வேணும். அதுக்காக ஓடுவேன் லைஃப்க்காக நினைச்சா அது தப்பு. ம், ஒருத்தவங்கிட்ட போய் தண்ணி பாட்டில் கேட்கறதும் தப்பு. அதுக்கான உழைப்பு உழைச்சு அந்த தண்ணி பாட்டில் வாங்கி நீயா பிச்சு நீயா ஓடினாதான் உண்டு. அதான் reality. இப்ப இருக்கவங்க வந்துட்டு இந்த ஒய்டி ஃபோரம்ல என்ன பண்றாங்கன்னா, ஸோ ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்துட்டு கஷ்டப்படுறோம். நம்ம கஷ்டப்படுறத காமிச்சா ரியலி நிறைய பேர் அதான் பண்றாங்க. அதாவது ம், ப்ரோ எனக்கு வந்துட்டு சிபி வாங்க காசு இல்லை ப்ரோ, எனக்கு ம், கம்ப்யூட்டர் வாங்க காசு இல்லை ப்ரோ அப்படின்றாங்க. எதுக்கு ப்ரோ நீ வாங்குற? இன்னும் என்கிட்ட கேட்கணும். அதுக்கு என்கிட்டயே வாங்கியா ப்ரோ காசு அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ம், அதாவது எப்படி எப்படி தெரியுமா இருக்கு சரி, இப்ப நீ கடைக்கு போய் பொருள் வாங்குற, ஓகேவா? அந்த பொருள் காசு நீயே கொடுத்துருக்க. அந்த ம், பொருள் அவன் மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து வாங்குறான் பாத்தியா, அதுக்கு காசு ம், கொடுத்துடுற. அப்ப எதுக்கு அந்த ம், கடைக்காரன்? So அதான் என்னோட கொஸ்டின். சரிங்களா? அவனை நீங்க என்டர்டெயின் பண்ணா மட்டும் போதும் சார். அவங்ககிட்ட இருந்து வழிப்பறியெல்லாம் பண்ணாதீங்க சார். சரிங்களா? ம், அதுதான் நான் சொல்றது. ஏன்னா ம், நீங்க ஒரு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, நீங்க தான் அதுக்கு ஃபண்டிங் போடணும். நீங்க தான் கஸ்டமர்ஸை பிடிக்கணும். கஸ்டமர் ம். பிடிச்ச மாதிரி நீங்க பண்ணணும். ஓகேங்களா? அ, என் கம்பெனி திவால் அடிச்சு முடியாது. நீங்க தானே கஸ்டமர்ஸா இருந்தீங்க. எல்லாரும் ₹1 கொடுத்தீங்கன்னா கம்பெனி மீட்டர்லாம் எந்த கம்பெனி எம்ப்ளாயும் போய் இந்த ம், கம்பெனி ஓனரும் போய் நின்னது கிடையாது. ஸோ ம், ட்ரை டு ஆக்ட் மெச்சூர். அதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு ம். இதுக்கு மேல அது எப்படி என்னால கன்வே பண்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு நெகட்டிவிட்டி மூலியமா நீங்க வந்துட்டு டிமாண்ட் பண்ற விஷயங்கள் ஒண்ணு ஒன்றும் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. நான் விட்டு ம், போயிடுறேன் அப்படின்னு நீங்க சொன்னோடனே ஒரு ஒரு 10 சப்ஸ்கிரைபர் ஏறத வந்துட்டு நீங்க சந்தோஷமா நினைச்சுக்கிறீங்க. அந்த 10 சப்ஸ்கிரைபர் ம், அனுதாபம் தான் அது. அவன் எப்படி உன்னை ம், பாப்பான் உன்னை? ஏதோ நீ கேன்சர் பேஷண்ட் கடைசி வார்டில் இருக்க மாதிரி பாப்பான் உன்னை. அது தேவையா உனக்கு? என்ன ப்ரோ நாளைக்கு செத்துருவியா ப்ரோ அப்படின்னு? இல்ல ப்ரோ சாக மாட்டேன் ப்ரோ, இருக்க சாக மாட்டேன் ப்ரோ, கொஞ்சமே இல்லை ப்ரோ அப்படின்னு அவன் கேட்கறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. பட் ம், அவன் மேல ஒரு மரியாதையில அவன் கேட்காம இருப்பான். அவ்வளவுதானே தவிர இது ஒரு இன் அண்ட் அவுட் வேவா வச்சு விளையாடிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? ம். ஒரு அளவுதான் தங்குதுரைன்னு அவன் சொல்றதுக்கு ஒரு நாள் ஆகாது. பாத்துக்கோங்க.